இப்ப நீங்க வந்து இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நெறைய மிஸ்டேக் வந்து பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுலருந்து இப்ப ரெக்டிஃபை பண்ணி, இப்போ உங்களோட இன்வெஸ்ட்மென்ட் ஜர்னிலருந்து நான் ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன் அப்டின்னா என்ன விஷயம் சார்? எல்லாமே ஆரம்பிச்சு தான் ம். கத்துக்க முடியும். ஸோ, அதனால நான் பண்ணும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், செக்டரல் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பீக்ல என்எஃப்ஓ வரும்போது என்எஃப்ஓல போடக்கூடாதுன்னு கத்துக்கிட்டேன். என்எஃப்ஓல போடும்போது எல்லா என்எஃப்ஓவும் ஹிட் ஆகாது. ஏன்னா மார்க்கெட் பீக்ல இருக்கும்போது தான் என்எஃப்ஓஸ் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ, அதுக்கப்புறம் அது பிக்கப் ஆகாது. ஸோ, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ செக்டார் வந்து 2007, 8 கிரைசிஸ்க்கு அப்புறமா இந்தியால ஒரு ம். 10 வருஷம் ஆச்சு. அது திருப்பி ஒரு ரிவைவ் ஆகுறதுக்கு. லாஸ்ட் 5 இயர்ஸ்ல பயங்கர ரிட்டர்ன்ஸ். 35% 5 இயர்ஸ் ரிட்டர்ன் சொல்லலாம். 35 to 40 ஆர் மோர் தென் 30%. பட் அந்த 10 இயர்ஸ் நான் 5 இயர்ஸ் கழிச்சும் நான் என் போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போது மைனஸ்ல தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி எல்லாமே ஆரம்பிச்சு தான் கத்துக்கிட்டது. ஸோ செக்ட்ரல் ஃபண்ட்ஸ் போனீங்கன்னா கண்டிப்பா ஒரு 5 to 7 இயர்ஸ் அந்த மாதிரி வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ரீகேட்டகரைசேஷன் 2016ல அதே மாதிரி இண்டஸ்ட்ரியும் நிறைய எவால்வ் ஆச்சு. இந்தியன் செபி ரெகுலேஷன்ஸும் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் ஆச்சு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, நான் இப்போ பயப்படாம பண்ணலாம். பயப்படாம பண்ணணும்னா காஸ்ட் கம்மி பண்ணிட்டாங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ம். மத்த ப்ராடக்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது இந்தியால ரொம்ப ரொம்ப கம்மி. இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இருக்கு. ரொம்ப யோசிக்காம பண்ணலாம். அண்ட் இப்ப இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் இந்தியால இப்போ கொஞ்சம் நெறையவே லாஸ்ட் 5 இயர்ஸ்ல நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு.